ஹாய் வர்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டாணி பருப்பில் எப்படி கார வடை செய்கிறதுங்கன்னு பார்க்கலாம். சிறியவங்களும் பெரிய வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார வடைக்கு தேவையான பட்டாணி பருப்பு 1/2 கிலோ. இது 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். 3 முறை 4 முறை களைஞ்சி தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சுக்கணும். சோம்பு 1/2 ஸ்பூனு, பூண்டு 2 கட்டி, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 1/2 கப்பு, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 6 மிளகாய், கொத்தமல்லி தழை. உங்கள் வீட்டில் மிக்ஸி ஜாரு நல்ல பெரிய ஜாரில் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 முறை 4 முறை ஜார் வரும். 1/2 கிலோ பட்டாணி பருப்புக்கு இந்த அளவுக்கு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 2 மிளகாய் போடலாம், 4 பூண்டு பல், கொஞ்சமாக சோம்பு, உப்பு கொஞ்சம். ஒவ்வொரு முறையும் போட்டு அரைக்கக்குள்ள 2 மிளகாய், 2 கார மிளகாவும் போட்டுக்குங்க, வரமிளகாய். இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். இதை நம்ம மிக்சியில் ஓட்டக்குள்ள நல்லா ஃபுல்லாக ஒரே ஸ்பீடில் விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா கரெக்டாக அரைஞ்சி வரும். நீங்கள் அதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைக்கணுங்க. நல்லா கொரன்னு அரைஞ்சிருக்கு. இந்த பதம் கரெக்டான பதம். இதே மாதிரி நம்ம எல்லா பட்டாணி பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். எல்லா பருப்பும் ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம பிசைஞ்சு எடுத்துல இந்தளவுக்கு வெங்காயம் தெரியணும். ரொம்ப கம்மியாக வெங்காயம் போட்டக்கூடாது. இப்போ நாம் இதை ரவுண்ட் பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி உருண்டையாக வைங்க. அப்போ தான் வடை ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை ஒரே மாதிரி வரும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். வடை சட்டியில் 1/2 லிட்டர் எண்ணெய் காஞ்சதும், ரொம்ப காயக்கூடாதுங்க, ஓரளவுக்கு காஞ்சதும் இதை நம்ம ஒரு கிண்ணியில் தண்ணி எடுத்து வச்சு தொட்டுக்கலாம். உள்ளங்கையில் வச்சு நல்லா அமர்த்தி விட்டுக்குங்க. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ரெடி ஆகிட்டே இருக்கு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொதி அடங்கினதும் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம்.
இப்போ நம்ம இது இந்த அளவுக்கு உள்ள மாவு இருக்கிற அளவு போட்டிருக்கோம். இது கொஞ்சம் மெதுவாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு வேணும்னா நல்லா மாவு எடுத்து தண்ணி தொட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தட்டையாக தட்டிக்கோங்க. மாவு நடுவில் ஒரே ஈவனாக இருக்கணும். நல்லா தட்டையாக தட்டிட்டு எடுத்து போடுங்க. வெந்துடுச்சு. இப்போ ஓகே வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.